ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய பொண்ணோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் செஞ்சுருந்தோம். பட் அது வந்து பாதியிலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது வந்துட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்துட்டு நான் திருப்பி அதை வந்து சரி பண்ணி நான் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கட்டத்தில் இது வந்து எனக்கு வரவே வராது, நான் இதை தூக்கி போட்டலாம், இதை நான் அக்செப்ட் பண்ணதே பெரிய தப்புன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராஜெக்டாக மாற்றி இதில் என் பொண்ணை வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்க வச்சேன். இதில் என் பொண்ணையும் இன்வால்வ் பண்ணி நான் செய்ய வச்சேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு எனக்கு வந்து வரவே இல்லைங்க. அப்படியே அதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் அது வந்து ஸ்பேஸ் ஷிப் மாதிரி கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியலை. செய்கிறேன்னு எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடும் எந்த நிலமையில இருந்தது பார்த்தீங்கல்ல. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு பேஸில் வச்சு பார்த்தாவது இது கரெக்டான ஷேப் வருமானு பார்த்தேன். இது மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு நான் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பட் அது கண்டிப்பாக வராதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஒன்று தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம வந்து 2 டப்பா வந்து ஒட்டி வச்சு அது ஸ்பேஸ் ஷிப் ஆக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் போய் டப்பு வாங்கிட்டு வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் வச்சு இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக இதை வந்து வச்சு அழுத்தி பிடிச்சி பார்த்தேன். பட் வந்து அது வளவலன்னு இருந்தனால ஒட்டவே இல்லை. ஸோ டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டுங்க. ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸில் ஒட்டவே இல்லை, ஏன்னா அது வளவலன்னு இருந்தனால. டபுள் சைட் டேப் போட்டோன்னா ஓரளவுக்கு ஒட்டிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பவுலை வந்து நான் வந்து மேலே வச்சு பார்த்தேன். பட் வந்துட்டு ரெண்டுமே ப்ளூ கலரில் இருந்தனால அந்தளவுக்கு சரியாக தெரில. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஒயிட் சார்ட்டை கட் பண்ணி அது மேலே வந்துட்டு இதை வச்சுட்டேன். அப்போ வந்து கரெக்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது. ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இனிமேல் அது டெக்கரேட் பண்ண வேண்டியது தான் வேலை நினச்சேன். பட் எனக்கு வந்து டைம் வந்து சுத்தமாக இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் வந்து சப்மிட் பண்ணுவேன் இந்த ப்ராஜெக்ட்டை. எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை, அதனால் நான் வேகமாக பண்ண ஆரம்பிச்சேன். நான் அந்த டபுள் சைட் டேப் வந்து ஒட்டுறதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து அது ஃபஸ்ட்டு ஒட்டுதா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒட்டி பார்த்தா ஒட்டிடுச்சு. அதனால் அதை நான் வந்து வீடியோ எடுக்கல. அப்புறம் அந்த டபுள் சைட் செல்லோ டேப் வந்து தெரியாத மாதிரி நம்ம ஹைட் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதோட சைஸ்க்கு வந்துட்டு ஒயிட் ஷார்ட் பேப்பரை கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இந்த டபுள் சைட் செல்லோ டேப்போட கம்லேயே வந்து ஒட்டிடும். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 சூஸ் கப் வச்சு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி செஞ்சு பார்த்தேன். அப்போ கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இதை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணேன். மாடல் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும். அதனால நான் சைடில் வந்துட்டு செல்லோ டேப் ஒட்டியாச்சு. இதில் வந்து செல்லோ டேப் ஒட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு, இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன, அந்த மேலே இருக்கிற வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுல் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்தால் வந்து நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து சால்ட் பண்ணி அதை வந்து ஓட்டை போட்டு அதில் வந்து ஒரு டேக் போட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் இது வந்து நினச்ச அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஓட்டை போடுறதுக்கே வந்துட்டு அது ரொம்ப வந்து டைம் எடுத்துடுச்சு. இந்த பேப்பர் எங்கே எரிஞ்சிருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருந்தது. நல்ல வேலை ஏரியில் கரெக்டாக வந்து ஓட்டை போட்டாச்சு. சாமி இதை அப்படியே வச்சுருக்கலாமா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறதுல கொஞ்சமாவது ஏதாவது க்ரியேட்டிவாக இருக்கணும்ல அப்படின்ட்டு அதை நம்ம எப்படியா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓட்டை போட்டுட்டோம். இது ஓட்டை போட்டது பெரிய விஷயம் இல்லை. இதில் மெயின் மேட்ரு என்னென்னா, இதை வந்து டேகை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறது தான். பட் எங்களால் உள்ளே விட முடிஞ்சதே இல்லையா, அது அந்த ஓட்டை வழியாக எடுக்க முடியல. நாங்கள் வந்து மேல் சைடு இருந்து விட்டாலும் சரி, கீழ் சைடு இருந்து விட்டாலும் சரி, அது டப்புக்குள்ளே போகும்போது வளைஞ்சு போயிடுச்சு. அதனால் எங்களால் வந்துட்டு அதை உள்ளே விட்டு வெளியே எடுக்கவே முடியல. அதை பேசாமல் ட்ராப் பண்ணிடலாம், அப்படியே மேலே ஒட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியை நம்ம வந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் வந்து டேகை வந்து அது வழியாக இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு வெளியே வந்துருச்சு, நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டோட அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதை பண்ணவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அதை வந்து அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுதான்னு செக்கும் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்டாக வந்துச்சு. சரி இது ஓரமாக இருக்கட்டும், அடுத்தது வந்துட்டு கீழ் போர்ஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். கீழ் போர்ஷன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு நான் நேற்று வீடியோவில் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இது புரியும். கார்ட்போர்டை பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் வந்து கரெக்டாக வந்துச்சு. சரி இனிமேல் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். அது பார்க்க வந்து ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தெரியணும்னா சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒட்ட வேண்டியது இருந்தது. சரி அதை வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சார்ட் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து ஒரு ஃபுல் சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே எதுக்குன்னா, நான் வந்து ஸ்பேஸ் ஷிப்போட விண்டோ மாதிரி ரெடி பண்ண போகிறேன், அதுக்காக தான்.
வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அது மாதிரி நம்ம ஒன்றா ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். பாருங்கள், நமக்கு 4 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒன்றையும் நம்ம வந்து 3 பீசஸாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். வந்து மொத்தமாக கூட அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக தனியாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட்டேன். அண்ட் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் 2ஆக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வந்துட்டு சைஸஸ் வந்து மாறும். இது மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நம்மகிட்ட மீதி இருக்கிற 3 பீசஸ்லையும் அதை வந்து 3ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பாக்ஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து விண்டோவோட அவுட்டர் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இன்னர் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணும். அதுக்காக ஒரு பாதி பிளாக் சார்ட் எடுத்துட்டேன். அதில் வந்து நம்ம வந்து ஃபுல் வந்து ஒயிட் சார்ட் எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து பாதி பிளாக் சார்ட் எடுத்து அதை வந்து 3ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாக் சார்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சார்ட்டை விட சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும். அந்த ஸ்கொயரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும். பாருங்கள், முன்னே நம்ம வந்து ஒயிட் சார்ட்டில் வந்து எடுத்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து 3 பீசஸ் எடுத்தாச்சு. இதை நான் வந்து 3ஆக ஃபோல்ட் பண்ண போகிறதில்ல, இதை வந்து நான் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஒயிட் ஸ்கொயரை விட இந்த பிளாக் ஸ்கொயர் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ நான் இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த மாதிரி பிளாக் சார்ட்டோட எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒயிட் சார்ட்டில் பிளாக் சார்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேஸ்டிங் ஒர்க்குக்கெலாம் மேக்ஸிமம் என் பொண்ணை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம மட்டுமே செய்யாமல் நம்ம வந்து கிட்ஸையும் இன்வால்வ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து க்ரியேட்டிவ் அதிகமாகும் அண்ட் நமக்கும் வேலை கம்மியாகும். அந்த விண்டோஸை வந்து பேஸ்ட் பண்ணும்போது தான் நான் வந்து நோட் பண்ணேன், இதோட சைட்லலாம் இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நீட்டிகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி நீட்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை ஃபுல்லாக வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒவ்வொன்றையும் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு வந்து நிறைய டைம் எடுத்தது. ஏன்னா அது கார்ட்போர்ட் ஷீட்டுன்றனால கட்டே ஆகலை. இது வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு அது கொஞ்சமாவது நீட்டாக இருக்குது. இல்லைன்னா அங்கங்கே வந்து திப்பியாக அசிங்கமாக தெரிஞ்சுது. ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி அந்த கேப்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி டெய்ல் மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப்கே நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு. இதை நான் செய்ய எனக்கு வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தானாகவே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதோட எட்ஜஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்குங்கிறதுக்காக நான் இதை செஞ்சுட்டு இருந்த கேப்லேயே என் பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கொயர்ஸை வந்து கட் பண்ணி கொடுத்து இதை வந்து கலர் பண்ண சொல்லிட்டேன். அவளும் பொறுமையாக உட்காந்து நீட்டாக கலர் பண்ணிட்டு இருந்தா. இப்போ எனக்கு வந்து வேலையும் ஆயிடுச்சு, அதே சமயம் வந்துட்டு அவள் என்னை தொல்லையும் பண்ணல, அவளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அவளோட க்ரியேட்டிவிட்டியை வளர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இது கலர் பண்ணி அது ட்ரை ஆகிற கேப்பில் நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். மேலே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலையா, அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணி அதை வந்து அவளை பேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் குழந்தைங்கள பேஸ்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அவள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் செஞ்சேன். எப்போதுமே குழந்தைங்களோட ப்ராஜெக்ட் அவங்கள வந்து மேக்ஸிமம் செய்ய விடணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து அதிகரிக்கும். அடுத்ததான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்போட பாட்டம் சைஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கிரே கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே வந்துட்டு ஒயிட் ஆர் கிரே கலரில் தான் இருக்கும். நான் இந்த டப்புமே வந்துட்டு கிரே கலரில் தான் வந்து தேடினேன், பட் எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி அக்ராலிக் பெயிண்ட் வந்து ஒரு 6-7 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை இந்த மாதிரி 1/6 கப்பில் கொடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி என் பொண்ணுட்டு கொடுத்துட்டேன். இதை வந்து நீயே கலர் பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இது நம்ம பண்ணால் ஈஸி தான், நம்ம வந்து சீக்கிரம் பண்ணிடலாம். பட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பண்ண வைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு வந்து திருப்பி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். இதை வந்து அவள் கலர் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு அவள் வந்து கலர் பண்ணி வச்சுருந்தா. அவள் கூட உட்காந்து நானும் மீதியெல்லாம் கலர் பண்ணிட்டேன். அவள் கொஞ்சம் அங்கங்கே விட்டு பண்ணியிருந்தா, அதெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். அளவுக்கு நீட் ஃபினிஷ் வந்துருச்சு. சரி, கீழே வந்துட்டு ஸ்கை கலரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ வந்து சூஸ் பண்ணி அதை வந்து கீழே அவளுக்கு வந்து பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவளுக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்குங்கிறனால அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் கொஞ்சம் வந்து வேலையாயிடுச்சு. நான் வந்து கிச்சன் வேலை முடிக்கிறவரெலாம் வந்து என்னை டிஸ்டர்பும் பண்ணல. ஒரு வழியாக அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அதை காய வச்சாச்சு. அது வந்து காஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் நான் மேக்ஸிமம் வந்துட்டு பாப்பா வச்சே தான் வந்து பேஸ்ட் பண்ணேன். ஆனால் எந்த அளவுக்கு அவளை இதில் இன்வால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை வந்து நான் சார்ட் பேப்பரில் வரைஞ்சி அதை கட் பண்ணிட்டேன். அடியில் வந்துட்டு சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது அண்ட் சைடில் வந்துட்டு கார்ட்போர்ட் ஷீட், இதை ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி சேர் மாதிரி ஆக்கி அதை வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதை செய்யும் போது எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைமே இல்லை. எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான்
எனக்கு இந்த ஐடியா வந்தது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல தான் நான் அதை செஞ்சு கொண்டு போய் வச்சேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு ப்ராஜெக்ட் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ப்ராஜெக்டை வந்து டைம்குள்ளே வந்து சப்மிட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நான் அதை வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக அதை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். இது ஓரளவுக்கு அவங்க கொடுத்த இமேஜை வந்து கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது வீட்லேயே அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருக்க லைட்டை வந்து நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி லைட்டு கலர் லைட்டை வாங்கி அதை வந்து ஆன் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஒரு வழியாக இது ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை எனக்கு செஞ்சு முடிக்க வந்து 1.5 வீக்ஸ் ஆச்சு. பேஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு 3 டேஸ்லலாம் பண்ணிட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு யோசித்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே தான் வந்துட்டு எனக்கு வந்து 1.5 வீக்ஸ் ஆகிடுச்சு. 1.5 வீக்ஸாக வீடே வந்துட்டு குப்பை மாதிரி தான் இருந்தது. கடைசியாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வாங்கி அதை சுற்றி வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரியே இதை வந்து அவுட்புட் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கைவலி, கால்வலி, முதுகு வலின்னு எல்லா வலியும் வந்துருச்சு. நைட்டு 12 மணி 1 மணி வரலாம் இதுக்காக நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது எப்படி கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இதுக்காகவே நான் அந்த டப் போர்ஷனையும் அந்த கீழே இருக்கு இல்லையா அந்த போர்ஷனையும் வந்து பேஸ்ட் பண்ணவே இல்லை. இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணல. உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் போனதுக்கப்புறம் வரேன், ஏன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொன்னேன்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தனித்தனியாக கொண்டு போய் அங்கே வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சதை விட அவங்க ஸ்கூலில் இதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சது தாங்க அமேசிங்காக இருந்தது. சுற்றி வச்சுருந்த ஆப்ஜெக்ட்ஸ் அந்த லைட்டிங் எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த சயின்ஸ் எக்ஸ்போ பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரூமியை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த பிளானட்ஸ், லைட்டிங் இதெல்லாம் வந்து டீச்சர்ஸே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து செம்மையாக இருந்தது. நான் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை செஞ்சு வச்சதை விட அது அந்த இடத்துல இருக்கும் போது தான் இன்னும் அழகாக தெரிஞ்சுது எனக்கு. எங்களை மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட 2ஓட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சீரியஸாக நான் வந்து செஞ்சு வச்சதை விட இந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சு பார்க்கும்போது தான் வந்து அது அவுட்புட் வந்து சூப்பராக வந்தது. எனக்கே இது என்னோடய ப்ராஜெக்ட் தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. அண்ட் வந்தவங்க எல்லாமே இது வந்து பார்க்க சூப்பராக இருக்குது, இது யார் செஞ்சது எப்படி செஞ்சதுன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வந்து நான் வரவே வராது அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. இவ்வளோ சூப்பராக வந்துட்டு மாறிடுச்சு. எனக்கு ஒரு கட்டத்திலலாம் சரி வேணாம், இது வேணான்னு சொல்லிடலாம், இல்லை வெளியே வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எப்படியும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செஞ்சது இப்போ வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கியாச்சு. மெயின் ரீசன் நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி செஞ்சது தான். நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட நான் இதை செஞ்சுருக்கேங்க. ஊரே தூங்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கூட பேய் மாதிரி நான் இதுக்கு வேலை பார்த்துருக்கேன். எனக்கு இதை வந்து குவிட் பண்ண நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அந்த வீக்கில் தான் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே இருந்தது. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதனால் நிறைய வேலை இருந்தது. ஸோ இதை வந்து குவிட் பண்ண எனக்கு நிறையா ரீசன் இருந்தது. பட் நான் பண்ணலை. இதை எப்படி நம்ம செய்யணும்னு முடிவு எடுத்துகிட்டு அது செஞ்சு முடிச்சே ஆகணுன்ட்டு நான் முழு வீச்சாக செஞ்சு முடித்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்க வச்சுட்டேன் என் பொண்ணு. உங்கள் லைஃப்பில் ஏதாவது முடியாதுன்னு டைமில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள், அது சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.